வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பன்னீர் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 3, ஒரு 3 தக்காளி, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு இதை வந்து அப்படியே பச்சையாக அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு வெண்ணெயை விட்டு அதில் மசாலா சாமானை போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதியும் அதில் போட்டு வதக்கிண்டு பச்சை பட்டாணி உரித்து வேக விட்டு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு ஒரு கிரேவி மாதிரி சிம்பிளாக பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் கொஞ்சம் வெண்ணெயும் கொஞ்சம் சமையல் எண்ணெயும் வச்சுருக்கேன். இதில் இந்த மசாலா சாமான்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு இதை போட்டுக்கலாம். அதோட இந்த காரப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா இதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இந்த விழுதையில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே அதை தொட்டு சாப்பிட்லாம். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இதில் நம்ம இப்போ வேக வச்ச பட்டாணியும் அதில் போட்டுக்கலாம். நம்ம பட்டாணி குருமா ரெடி ஆகிடுத்து. இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுக்கலாம். கையில் நல்லா கசக்கிட்டு அதை போட்டு சித்த இருக்கட்டும். கடைசியில் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். நம்மளோட பன்னீர் கிரேவி பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுது. சிம்பிளாக சாதாரணமாக ஒரு பட்டாணியை போட்டு ஒரு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நைட்டுக்கு மோர் கறி பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 3/4 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். அரிசி மாவும் தயிரையும் ஒன்றா போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இதை நல்லா கரைச்சிக்கணும். தண்ணியை விட்டு கரைச்சிட்டு காமிக்கணும். இதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையா தான் விடணும் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். நிறையா நல்லெண்ணெய் விட்டுட்டு மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எனக்கு 2 மோர் மிளகாய் இருந்ததுனால எண்ணெய் காஞ்ச உடனே அந்த மோர் மிளகாவை போட்டுக்கலாம். மோர் மிளகா போட்டு கொஞ்சம் வறுத்துண்டு
ஊற்றிட்டு இதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, மோர் மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு இதை தாழ்த்து கொட்டிட்டு இதை நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். இதை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கதை இதில் அப்படியே விடலாம். நல்லா அப்படியே இந்த கலரில் இன்னும் ஒட்டாமல் நல்லா வந்துடும். சின்னதாக வச்சு அடுத்த நல்லா வேகணும் அரிசி மாவு, இல்லைன்னா டைஜஷன் ஆகாமல் போயிடும். அதனால் நல்லா சின்னதாக அடுப்பை வச்சு இதில் கருவேப்பிலை இருந்தால் போடலாம். கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. கருவேப்பிலை இருந்து போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். அது நல்லா ஒட்டாமல் பழப்பழன்னு வரும். வந்தவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நல்லா ஒட்டாமல் பந்து மாதிரி வந்துடுது பாருங்க. இது மாதிரி வந்தால் அது வெந்துத்து நல்லா இதாக இருக்குதுன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதில் போட்டு அப்படியே அல்வா துண்டை மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். தட்டில் கொட்டிட்டு காமிக்கிறேன். மோர்கழி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அப்படியே அல்வா மாதிரி அப்படியே துண்டு போட்டு நம்ம சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.